श्रीशैलेशदयापात्रं धीवज्ञादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆனாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார். ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்குமுண்டே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேசரத்தினமாயிலே 23ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். கீழ்ப்பாசுரத்திலே ஆண்டாளுடைய ஏத்தத்தை அற்புதமாக காட்டினார். 5 கொடிக்குறு சந்ததியாய் என்னும்படியான அந்த பாசுரத்திலே இப்பாசுரத்தாலே மூலவும் ஆண்டாள் திருவவதரித்தருளின திருவாடிப்பூரத்தின் சீர்மையை காட்டி அருளுகிறார். இப்பாசுரத்தின் முக்கியன அற்புதமான மணவாள மாமுனிகள். ஆண்டாள் பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக அவதரித்தாள் என்று காட்டப்படுகிறது. பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக அவதரித்த ஆண்டாள் இந்த திருவாடிப்பூரத்தன்று அவதரித்ததனாலே அந்நட்சத்திரத்துக்கு ஏத்தம் அமைந்திருக்கிறது என்று காட்டப்படுகிறது. பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார். ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று பாசுரம். பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த ஆண்டாள் பெரியாழ்வாருடைய குமாரத்தி என்று திருவவதரித்தொழினாள். மாலை கட்டுகை திருமாலை கட்டுகையை தொழிலாக கொண்டிருக்கிறவள் இந்த பெரியாழ்வார். திருவாலை கட்டுகை தொழிலாக கொண்டிருக்கிற இந்த பெரியாழ்வார் தான் திருத்துழாய் வனம் அமைக்கிற போது, துளசி செடி அமைக்கிற போது, நடுகிற போது அவ்விடத்திலே திருத்துழாய் அடியிலே அவதரித்த இந்த ஆண்டாள் பூமியிலே அவதரித்தாள். பூமி தேவியினுடைய அம்சமாக இவருக்கு கிடைத்தாள். உடனே என்ன பண்ணுகிறார்? இந்த குழந்தைய ஆண்டாளை, இந்த சிறு குழந்தையை நேரே சென்று தன்னுடைய பாரியனிடத்திலே கொடுக்கிறாள் பெரியாழ்வார். அவளோ வந்தியை. வந்தியை என்னால் குழந்தை இல்லாதவள். இந்த குழந்தையை பார்த்த உடனேயே இந்த குழந்தையை தன் குழந்தையாகவே பாவித்ததனாலே இவளுக்கு பால் சுரந்தது. அதனால்தான் ஆண்டாள் பிறந்தா என்று காட்டப்படுகிறது என்று வியாக்கியாதா அற்புதமாக காட்டுகிறார். ஆக அவளுக்கு திருமார்பிலே பால் சுரந்தது இந்த குழந்தையை பார்த்த உடனேயே. எப்படி பெற்ற குழந்தையை பார்த்தால் ஒரு தாய்க்கு எப்பொழுது பால் சுரக்கும்? குழந்தை பெற்றால்தான் பால் சுரக்கும். அப்படி இவளுக்கு பால் சுரந்தது என்று சொன்னால் ஆண்டாளுடைய தாயாருக்கு அது ஆண்டாள் பிறந்ததற்கான அடையாளமாகவே கருதப்படுகிறது. ஆக ஆண்டாள் பிறந்தா என்று காட்டுகிறார். இல்லை என்னால் அவளுக்கு அந்த அன்பும் வந்திருக்காது, பாலும் சுரந்திருக்காது. ஆண்டாள் பிறந்த இவளுடைய பெருமை, பிறந்தவளுடைய பெருமை இங்கே தெரிகிறது. அதாவது உலகுடைய நாச்சியாராக இருக்கக்கூடியவள் பிறந்த நானும் பிறந்தமை பொய்யன்றே.
என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். நானும் பிறந்தமை பொய்யென்றே. இப்போ நானும் பிறந்தமை பொய்யென்றே அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் பிறந்தது பொய்யென்றே. அப்பொழுது அவளே என்ன சொல்லுகிறாள் அப்படின்னால், பெரியாழ்வார் பெண்பிள்ளையாக தான் பிறந்தது பொய்யென்றே, அது உண்மைதானே என்று காட்டுகிறாள். இங்கே எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், பெற்றவரும் இவள் என் மகள் என்று பெருமை கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறவள் ஆண்டாள். இன்னாருடைய புத்திரி என்று பெருமை கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறவள் ஆண்டாள். அதாவது பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை நான் என்று ஆண்டாள் பெருமை கொள்கிறாள். என்னுடைய பெண் பிள்ளை ஆண்டாள் என்று பெரியாழ்வார் பெருமை கொள்கிறார் என்று தெரிகிறது. எப்படி இந்த ராமாயணத்திலே சீதா பிராட்டி சொல்லுகிறாள், பதிசம்யோக சுலபம் வயோதிருட்வாச்ச மே பிதா. என்னுடைய தந்தை ஒரு கொள்கொம்பிலே கட்டும்படியாக வயது வந்தபோது மிகவும் வருத்தப்பட்டார் என் தந்தை. இப்போ என் தந்தைன்னு அங்கே ஜனகராஜனை பிராட்டி சொல்கிறா, சீதா பிராட்டி. அதே போல ஜனகராஜனும் தான் சொல்லுகிறார், மமசுதா இயம் சீதா மமசுதா என்று சொல்லுகிறார். அப்படின்னா பெருமை கொள்ளும்படியாக இருவரும் அந்த உறவை சொல்லுகிறார்களே, அதே போலவே இங்கே பெரியாழ்வார் தானும் ஒருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று ஒருமகள் தன்னை உடையேன் என்று ஆண்டாளச் சொல்லுகிறார் பெரியாழ்வார். அதே போல பட்டர்பிரான் கோத சொன்ன என்று ஆண்டாள் பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை இட்டு சொல்லுகிறாள். அப்போது என் மகள் என்று எப்படி ஜனக சக்கரவர்த்தி மமசுதா என்று சொன்னாளோ, அதே போல ஒரு மகள் தன்னை உடையேன் என்று பெருமையாக பெரியாழ்வாரும் சொல்லிக் கொள்கிறாள். மேபிதா என்று எப்படி சீதா பிராட்டி சொன்னாளோ, அதே போலவே ஆண்டாள் தானும் பட்டர்பிரான் கோதை என்று சொல்லுகிறாள். அதனால் பிறந்த ஆண்டாள் பிறந்த. இப்படி இவள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை. இவள் பிறந்ததனாலே திருவாடிப்பூரத்துக்கு சீர்மை. திருவாடிப்பூரம் ஏதோ சாதாரண நாளாகத்தான் இருந்தது. ஆண்டாள் திருவவதரித்ததனாலே இந்த நாளுக்கு எத்தம் அமைந்திருக்கிறது என்று காட்டப்படுகிறது. மனமே உணர்ந்து பார், மனசே நீ இதை உணர்ந்து பார். மனசுக்கு சொல்லுகிறாள், மனசே நீ உணர வேணும். இந்த ஆண்டாள் பிறந்திருக்கிற இந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை வேறு எதுக்காவது உண்டா இன்னும் உணர்ந்து பார். ஒன்று உண்டுன்னு நினைச்சு விட்டையானால் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு. ஆண்டாளுக்கு ஒருவேளை சமமான ஒன்று உண்டு அப்படின்னு நீ நினைத்தாயேயானால் இந்த திருவாடிப்பூரத்துக்கும் சமமான நாள் ஒன்று உண்டு. ஆண்டாளுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது என்று எண்ணினாயேயானால் திருவாடிப்பூரத்துக்கும் சமமான நாள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டாளுக்கு இருக்கிற ஏத்தம் வேறு யாருக்கும் கிடையாது என்று காட்டப்படுகிறது. சர்வலோக நிர்வாககையாக ஆண்டாளுக்கு சாமியம் இருக்குமேயானால் இந்த திருவாடிப்பூர நன்னாளுக்கும் சாமியமான ஒரு நாள் உண்டு, சமமான ஒரு நாள் உண்டு என்று காட்டுகிறார். அதாவது இதற்கு சாமியம் உண்டா? அதாவது க்ஷமா தயாதி குணங்கள் அற்புதமாக நாவால் தொகைக்க ஒண்ணாத அழகையும் உடையவளான இந்த ஆண்டாள் என்று காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாள், இந்த ஆண்டாளுக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த ஆண்டாளுக்கு ஒப்பானவர்கள் கிடையாது என்று சொன்னதுனாலே ஆண்டாள் திருவவதரித்தருளின திருவாடிப்பூரத்துக்கு ஒப்பான நாள் கிடையாது என்று காட்டப்படுகிறது. இப்போ ஆண்டாளுடைய மேன்மை அப்படிப்பட்டது. ஆண்டாளுக்கு ஒப்பான ஒருத்தர் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அஞ்சே திருநட்சத்திரத்தில் திருப்பாவி என்னும்படியான வேதத்தினுடைய சாரத்தை வேற யாரால சொல்ல முடியும்? கண்டிப்பாக பகவன் மகிழ்ச்சிகளால்
இதிலே மகிழ்ச்சிகளிலே உறுத்தியான குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராக அவதரித்த ஆண்டாளால் மட்டுமே சொல்ல முடியும். அதுவும் கூட மற்றை நம் காமங்கள் மாற்று என்கிற மேலான தத்துவத்தை வேற யாராலும் சொல்ல முடியும்? வேற ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. மாற்று காமம் மாற்று, மற்றை காமம் மாற்று, மற்றை நம் காமங்கள் மாத்து, இந்த மாதிரியான மேலான அர்த்தம் பிராப்பிய நிஷ்கர்ஷம் பண்ணுகை என்று காட்டப்படுகிறது. அந்த எம்பெருமானுக்காகவே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் எனக்கும் கிடையாது என்று காட்டி 2 பேர் சேருகிறார்கள், இல்லை ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுகிறார்கள், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு வேலை செய்கிறான் என்னால் இருவருக்கும் ஏதோ ஒரு இன்பம் ஏற்படுகிறது. அப்படி அல்லாமல் எனக்கு ஒரு இன்பமும் வேண்டாம், அந்த இன்பத்திலே எனக்கு லவலேசமும் அன்வயமில்லை, அவனுக்கே என்று அமைந்திருக்கும்படியான அந்த ஒரு மேலான அர்த்தத்தை வேற யாரால காட்ட முடியும்? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று யாரால சொல்ல முடியும்? எப்படி இந்த அற்புதமான விஷயங்கள் காட்டப்படுகிறது? எப்படிப்பட்ட நிலை! நாச்சியார் திருமொழி தையுறுதிங்கள் தொடக்கமாக பிராப்பியத்துறையினுடைய எல்லைக்கு சென்றிருக்கிறாள் ஆண்டாள். பிராப்பியத்துறைன்னா என்ன அர்த்தம்? அவன் அடையவில்லையே என்கிற துடிப்பின் எல்லைக்கு சென்றிருக்கிறாள். துடிப்பின் எல்லைக்கு சென்று அவனை அடைய வேண்டும் என்று பாரித்தாள். கணன் என்னும் கருந்தெய்வம் என்னும் சிந்துர செம்முடி போல் திருமால் எருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களை என்னும் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்னும் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி இட்டீடிட்டு வருவானை என இப்படியெல்லாம் காட்டி இந்த பிராப்பியத்துறையினுடைய எல்லையை காட்டி, அதே போல திருப்பாவை 30 பாசுரங்களாலும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களை காட்டின அர்த்தங்களை வேற யாரால காட்ட முடியும்? ஆண்டாள் ஒருத்தியாலத்தான் காட்ட முடியும். அதனால் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு, ஆண்டாளுக்கு சமமானவர்கள் இருந்தாராகில் இதற்கும் சமமானவர்கள் உண்டு என்று காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பாசுரத்திலே ஆண்டாளுடைய ஏத்தத்தை காட்டி, அந்த நட்சத்திரத்தினுடைய ஏத்தத்தை காட்டி, இந்த நட்சத்திரத்துக்கு சமமான நட்சத்திரம் கிடையாது, ஏனென்றால் ஆண்டாளுக்கு சமமானவர்கள் கிடையாது என்று அற்புதமாக காட்டியருள்கிறார் மணவாள மாமுனிகள். அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிப்போம்.